கருட பஞ்சமி வரலாறு மற்றும் சிறப்புகள். கருட பஞ்சமி ஆடி அமாவாசையை கழித்து வரும் பஞ்சமி கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவரின் மகனான கஷ்யபரின் 4 மனைவிகள் கர்த்ரு, வினதை மற்றும் 2 சகோதரிகளும் இருந்தார்கள். கர்த்ரு என்பவர் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை அன்றைக்கும் கருடனுக்கு தாயாகவும் விளங்கினார்கள். ஒருமுறை கர்த்ரு வினதையும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது. அந்த போட்டியில் ஜெயிப்பவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்று ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டார். போட்டியின் முடிவில் வினதை தோல்வியிட்டு அடிமையானதால் அவள் பெற்ற அருணன் கருடனும் அடிமையானார்கள். கருடன் கர்த்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான். இதனால் கருடன் மனம் வருந்தி தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டான். அப்போது கர்த்ரு கருடனின் தேவனிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். அடிமைத்தளத்திலிருந்து 3 நிரந்தரமாக விடுதலை தருவதாக சொன்னார். கருடன் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெற வழிபிறந்தது என்று மகிழ்ச்சி அடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் சென்றான். தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களும் கருடனுக்கு இடையில் கடும் போர் நடந்தது. இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவனிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்று வந்து கர்த்ருவிடம் கொடுத்தான். மூவருக்கு ஏற்படுத்த அடிமை வாழ்க்கை நீங்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தான். கருடன் பிறந்த தினம் கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது. பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடன் உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்வரை பஞ்சமி என்று அனுசரிக்கப்படுகிறது. கருட பஞ்சமி என்ற கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கணிந்த வாழ்க்கையை அமைந்து கொடுக்கும். கருடனை போல் வளகாலையும் புத்திமான வீரனாக அமைந்த மைந்தர்கள் அமைய அன்னையர்கள் கருட பஞ்சமி என்று விரதம் இருக்கின்றனர். அன்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர். இது என்ன கருட பஞ்சமி என்று ஆதிசேஷனுக்கு பூஜையா என்று வியக்கின்றீர்களா? வினதையின் மைந்தன் கருடனின் மாற்றா தாய் கர்த்ருவின் மைந்தர்கள் தானே நாகங்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் தானே வினதை அடிமையாக இருந்தது. அன்னையின் அடிமைத்தனத்தை களைய கருடன் தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வர நேர்ந்தது. அப்போதுதான் பெருமாளுடன் கருடன் போரிடும் வாய்ப்பு வந்தது. பின் பெரிய வெற்றியாகும் எப்போதும் பெருமானை தாங்கும் பாக்கியமும் கிட்டியது. எனவே கருட பஞ்சமி என்று ஆதிசேஷன் விக்கிரகமும் வைத்து பூஜை வையப்படுவதா ஐதீகம். மேலும் கருடனின் உடலில் 8 ஆபரணமாக விளங்குவே அஷ்டநாகங்களே. அன்றைய தினத்தில் நோம்பிருந்து கௌரி அம்மனை நாகவடியில் ஆராதிக்க வேண்டும். அன்று வடை பாயசம் முக்கியமாக எண்ணெய் கொழுக்கட்டையோ அல்லது பால் கொழுக்கட்டையோ நாகத்திற்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்து வைத்து பழம் வெற்றிலை பாகுடன் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இந்த பூஜை முடிந்து சரடு கட்டி கொள்ள வேண்டும். சரடுகளில் 10 முடி போட்டு பூஜை செய்யும் இடத்தில் அம்மனுக்கு வலது பக்கம் வைக்க வேண்டும். பூஜை செய்யும் போது அம்மனுக்கு ஒரு சரடு மட்டும் சாற்ற வேண்டும். பூஜை முடிந்த பிறகு அனைவரும் வலது கையில் சரடு கட்டி கொள்ள வேண்டும். அருகில் பாம்பு புற்று இருந்தால் சிறிது பால் பழம் கொழுக்கட்டை எடுத்துக்கொண்டு போய் வயிற்றில் வால் போட்டு பழம் கொழுக்கட்டை வைத்து விட்டு வரலாம். அருகில் விட்டு எதுவும் இல்லாவிட்டால் வீட்டில் பூஜையில் வைத்திருக்கும் நாகத்தின் மேலேயே சிறிது பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த நோன்பு கூட பிறந்த சகோதரர்களாலே நலத்தையும் வளத்தையும் கோரும் நோம்பாகும். அதனால் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு பணமோ அல்லது துணிகளை வைத்து தாம்பூலம் கொடுத்து பெரியவர்களாக இருந்தால் நமஸ்கரித்து ஆசை பெற வேண்டாம். சிறுவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். கஷ்யப முனிவருக்கு வினதை கர்த்ரு என்ற 2 மனைவியர்கள். இவர்களில் வினதை கருடனையும் சத்துரு பாம்பைகளையும் பெற்றெடுத்தனர். கர்த்ருவுக்கு வினதையை பிடிக்காது. அதனால் அவளை தனக்கு அடிமையாக நினைத்து தந்திரமாக போட்டிக்கு அழைப்பு விடுத்தாள். அக்கா நமக்குள் ஒரு போட்டி. வார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உச்சாய் ஸ்ரவஸ் என்ற குதிரை என்ன நிறம் என்று தெரியுமா என்றால் திரட சந்தேகம். அது வெள்ளை நிறம் என்றால் வினதை இல்லை அதில் அதன் வால் மட்டும் கருப்பு என்று கருத்து கூற வினதை அது மறுத்தால் சரி நாம் ஒரு பந்தயம் காட்டுவோம். யார் சொல்வது தவறோ அவர் மற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்றால் கர்த்ரு வினதையும் இதற்கு ஒப்புக்கொண்டால் கர்த்ரு ரகசியமாக தன் பாம்பு குழந்தைகளில் கருப்பானவற்றை அழைத்து நீங்கள் போய் குதிரையின் வாளில் சுற்றிக் கொள்ளுங்கள் என உத்தரவு போட்டால் பாம்புகளும் அவ்வாறே குதிரையின் வாளில் சுற்றிக் கொண்டன. வினதை கர்த்ருடன் அடிமையானால் இதை அறியாத கருடன் வினதையுடன் அம்மா நீ ஏன் சின்னம்மாவுக்கு எடுபடி வேலை செய்கிறாய்? அங்கு அவள் எங்கு சென்றாலும் அவள் பல்லக்கை சுமந்து செல்கிறாயே என்று வேதனையுடன் கேட்டது. நடந்த விஷயத்தை சொன்னால் வினதை உடனே கருடன் சின்னம்மா சென்று என் தாயை விடுதலை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. கர்த்ருவோ கடுமையான நிபந்தனை ஒன்றை விதித்தாள். கருடா நீ தேவலோகம் சென்று இந்திரனிடம் உள்ள அமுத கலசத்தை பெற்று வந்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டாம். அவ்வாறு செய்தால் ஒரு நன்மையை விடுவிப்பேன் என்றால் கருடன் தேவலோகம் சென்று இந்திரனிடம் பொருட்டது. இந்திரனின் பலம் வாய்ந்த வஜ்ராயுதத்தை செயல்பட விடாமல் செய்து அவனை தோற்கடித்தது. இருப்பினும் இந்திரா இந்த வஜ்ராயுத முனிவரின் எழும்பால் ஆனது என்பதை நான் அறிவேன். எனக்கு மதிப்படுத்தி இது உன்னிடம் திரும்ப தருகிறேன். அதற்கு பிரத்யுபகாரமாக எனக்கு அமுதம் கொடு என்று என் தாயை விடுவிக்குவதை கேட்கிறேன் என்றது. இந்திரன் அமுதத்தை கொடுத்தான். அதை கதிரோடு ஒப்படைத்தது கருடன். அப்போது குதிரையின் வாளை சுற்றிருந்த கருப்பு பாம்புகள் அமுதத்தை குடிக்கும் ஆசையில் கீழே இறங்கின. வால் கருப்பாக மாறியது ரகசியம் வெளிப்பட்டு விட்டதால் அதிர்ந்தால் கர்த்ரு. இருந்தாலும் வினதை அவளை மன்னித்தால் எதிரிக்கும் அன்பு செய்து வினதைக்கும் கருடனுக்கும் திருமால் காட்சி தந்தை தாயை காத்த தனையனை தன் வாகனமாக ஏற்றார். கருட பிறந்த நாளை ஆடி மாதம் பஞ்சமி திதியில் ஒரு சாரார் கருட பஞ்சமியாகவும் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை ஒரு சாரார் பஜ்ஜிராஜ திருநட்சத்திரமாகவும் அதாவது கருட ஜெயந்தியாகவும் கொண்டாடுவர். பன்னெடுங்காலமாகவே கருட உபாசனை பாரத பூமி எங்கும் திறந்து விளங்கி வருந்திருப்பதை பண்டைய நூல்களும் சரித்திர சான்றுகளும் மெய்ப்பிக்கின்றன. கருட பகவானின் பெருமைகளாக அடியார்களுக்கு இறங்கும் அருள் உள்ளத்தை கருட புராணம் விரிவாக கூறுகிறது. கருட உபாசனை புரிவதில் பல சிறப்புகள்